சேர்ந்தாப்புல 2 சிட்டுக்குருவிய சென்னையில பாக்குறது அபூர்வம். ஆனா அதிசயம் என்ன தெரியுமா? ராயப்பேட்டா ஜாம் பஜார்ல இருக்கிற கேமரா சேகரோட வீட்டு மொட்டை மாடியில நூத்துக்கணக்கான கிளிகள் கச்சேரி நடத்திட்டு இருக்கு. தினமும் காலையில 2 மணி நேரம், மாலையில 2 மணி நேரம்னு தன்னுடைய வீட்டு கதவை பூட்டிக்கிறாரு சேகர். அந்த 2 மணி நேரமும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே போக கூடாது, வெளியே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா சாப்பிடுற கிளிகளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான். சரி, யார் இந்த சேகர்? 30 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரியில இருந்து கேமரா மெக்கானிக் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு வந்தவர் தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த ராயப்பேட்டா வீட்டுக்கே குடி வந்திருக்கிறாரு. ஆரம்பத்துல தன்னோட மனைவியோட மாடியில காக்காவுக்கு சோறு, அரிசி, கோதுமை எல்லாம் வச்சு பழகினவர். ஒரு நாள் திடீர்னு 10-15 காக்காக்களுக்கு நடுவுல ஒரு கிளி சாப்பிட வந்திருக்கு. எல்லா காக்காவும் சேர்ந்து அந்த கிளியை கொத்தியே விரட்டி விட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு 10 கிளிகள் சேர்ந்து கோஷ்டியா வந்து சாப்பிட ஆரம்பிச்சுது. ஒரே வாரம்தான் 10-20 ஆகி 20-40 ஆகி இப்போ 600 கிளிகள் தினமும் வந்து சாப்பிட்டு போகுது. காக்காக்கள் இப்ப வரதே கம்மியாயிடுச்சு. சேகர் 5 மணிக்கெல்லாம் அரிசி, கோதுமைய மொட்டை மாடி முழுக்க பரப்பி வச்சிடுவாரு. காலையில 5 மணிக்கு வைக்கிற அரிசி, கோதுமைய மொட்டை மாடி முழுக்க பரப்பி வச்சா போதும். 6 மணிக்கு கிளி வந்து சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு திரும்பி போயிடும். அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு வந்து சொல்லி வச்ச மாதிரி 6 மணிக்கே திரும்பி போயிடும். இந்த கிளிகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போடணும்னா ஒரு நாளைக்கு 15 கிலோ ரேஷன் அரிசி தேவைப்படுது. சேகர் கிளிகளுக்கு சாப்பாடு வைக்கிறது சாதாரண நாட்கள்ல மட்டும் கிடையாது. சென்னையில இப்ப வந்த வெள்ளத்துல ஒரு நாளைக்கு 10 தடவை கிளிகள் வந்து சாப்பிடுறத ஒரு வழக்கமாவே இருந்தது.